அனைவருக்கும் வணக்கம். பாகம் 5 வெள்ளம் நாடகம். இப்போ இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளப்பெருக்கை வந்து தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா, இரவு நேரத்தில் பாதுகாத்து நிறுத்தினாங்க இல்லையா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த நாள் அப்படி விட்டோம்னா திரும்ப நிறைய தண்ணி வந்துச்சுன்னா வெள்ளப்பெருக்கு வந்து உடஞ்சி கரை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீதாராமன் என்ன பண்ணுறாருனா, அந்த கேம்புக்கு போய் சில உதவிகள்லாம் கேட்டார் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாருனா, ஒரு 3 டிப்பர் லாரி, அதாவது இந்த மண்ணை ஏற்றிட்டு போய் கொட்டும் இல்லையா, தானாகவே கொட்டும் இல்லையா, அதை மாதிரி 3 டிப்பர் லாரி, 3 டிரைவர் வேணும். அதை வச்சு நம்ம மண்ணை கொட்டி வந்து கரையை வந்து உயர்த்தினோம்னா தண்ணி வந்து உடைக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாரு. அந்த ஆஃபீஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 டிரைவரையும் அந்த டிப்பர் 3 லாரி டிப்பரையும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விடிய காலம் அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே அந்த ஊருக்கு ஓடாச்சேரி அப்படிங்கிற கிராமத்துக்கு வர்றாங்க. அந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த லாரி வந்துச்சுன்னா எல்லோரும் வேடிக்கை வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லாரி புதுசாக ஒரு காரு அப்படிலாம் வந்துச்சுன்னா வேடிக்கை வைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அங்கே வராது இல்லையா. அதே மாதிரி இந்த டிப்பர் லாரிங்கிறது அங்கே புதுசு. அப்போ வரும்பொழுது எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம ஊருக்கு டிப்பர் லாரி வந்துருச்சுடான்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரே அதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டமாக கூடுது. அந்த 3 டிப்பர் லாரி டிரைவரும் பார்த்திங்கன்னா, அவங்க பேர் என்ன பார்த்திங்கன்னா, ஆறுமுகம், தங்கமுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசிநாதன். இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவர்கள். இந்த 3 டிரைவரும் அந்த யாருன்னா, யார் சீதாராமன் வந்து பார்க்க வர்றாங்க. ஏன்னா அவர் தான் ஆஃபீஸர், பெரிய பிடபிள்யூ அவர் தான் ஆஃபீஸர். அவங்க பார்க்க வர்றாங்க. அவர் தான் நேற்று உதவி கொடுத்ததுனால கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு, வாங்கப்பா இதை மாதிரி இந்தந்த இடத்துல உடஞ்சிருக்கு, இந்தந்த இடத்துல மண் இல்லாமல் கூட்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட பதிவு பண்ணுறாரு. சரிங்க சார், நாங்கள் எல்லாம் பண்ணிடுறோம் சார், வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு ஆனால் இன்னொரு விஷயம் நடக்குது இங்கே. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிரைவர்லாம் என்ன நினச்சி வர்றாங்க அப்படின்னா, நிறைய காசு பார்க்கலாம், எப்படியாவது ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 2-3 பேரும் கூடி பேசுகிறாங்க. அந்த கூடி பேசுறது என்றைக்காவது டெய்லி டீசல் போடும்போதோ அல்லது அது உபகரணங்கள் பொருள் வாங்கும்போதோ அதுலேருந்து நம்ம கமிஷன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அதையும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஒரு 100 லிட்ரு டீசல் அடித்தோம்னா 150 லிட்ரு கணக்கு தர்றது. ஆனால் 2 நாள் லாரி ஓடும், 3ஆம் நாள் டீசல் இல்லைன்னு சொல்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியலை, யாருக்கு, சீதாராமனுக்கு. என்னப்பா, டீசல் அடித்தோம்னா 1 வாரத்துக்கு வருமே, நீங்கள் 2 நாள் தான் ஓட்டுறீங்க, ஆனால் 3ஆம் நாள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஆனால் கணக்கு மட்டும் 150 லிட்டருக்கு கணக்கு வருதே, இது என்னான்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, நிறைய செலவாகுது, வண்டி நிற்காமல் ஓடுது இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு டீசல் பிடிக்குது அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. சரி, இவரும் நம்புகிறாரு. என்னென்னா, சரி அப்படி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாரு. சீதாராமனும் நம்புகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்கும் டெய்லி இதேமாரி காசு கொடுத்து டீசல் போட சொன்னால் 1 வாரம் பிடிக்கிற டீசல் 2 நாளே திந்து போயிடுது. அதை விஷயத்த வந்து டெய்லி பதிவு பண்ணுறானுங்க. என்ன இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு, இது என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 டிரைவர்கிட்டையும், அதாவது யார்கிட்ட, காசிநாதன், ஆறுமுகம், தங்கமுத்து, இந்த 3 டிரைவர்கிட்டையும், எப்பா இன்றைக்கி நீங்கள் டீசல் அடிக்கும் பொழுது உங்கள் கூட நானும் வர்றேன், வந்தால் எவ்வளோ நீங்கள் போடுறீங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, நான் இதனால் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் வயிறு கலக்குது. என்னடா இத்தனை நாள் ஏமாற்றணும், இன்றைக்கி முடிச்சுக்கிட்டார் போல இருக்குது, இன்றைக்கி நம்ம ஏமாற்ற முடியாது போல இருக்குது, இனி பொழப்பு நடத்த முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறானுங்க. சரின்னு இல்லை சார் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சமாளித்து பார்க்குறானுங்க. ஆனால் முடியலை. இன்றைக்கி நான் வந்தே தீர்வேன், நீங்கள் டீசல் போடும்போது நான் உங்கள் கூடயே வருவேன், கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணி அவரும் போகிறாரு. போயிட்டு டீசல் ஃபுல்லாக அடிக்கிறாரு. அடித்தாருன்னா, ஏன்னா இது வரைக்கும் 150 லிட்டர் அடிக்கிற டீசல் வந்து 100 லிட்டர் அடிச்சுட்டு 50 லிட்டருக்கு அவனுக்கு கமிஷன் எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ அவர் கூடவே இருந்து 150 லிட்டர் அடிக்கிறாரு. அடித்து லாரி கொண்டு வர்றாரு. வந்துட்டு இன்னைக்கு வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவனுங்க வேலை பார்க்காம குடிக்க போயிட்டானுங்க. 3 பேரும் குடிச்சிட்டு பேசிக்கிறானுங்க. எப்பா இனிமேல் இவங்ககிட்ட ஏமாற்ற முடியாது போல இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லாரி ஓட்டாமல் நம்ம எங்களால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறானுங்க. அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லைப்பா அப்படிலாம் தப்பாயிரும், அவர் சொன்ன மாதிரி கேட்போம், ஒரு வாரம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது 3 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்படி பேசும்பொழுது அந்த பக்கம் பக்ரி வந்துடுறாரு. பக்ரி வரும்பொழுது, எப்பா என்னவா பண்ணுறீங்க, இது மாதிரி ஏன் அவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க 3 பேர், அந்த டிரைவர் 3 பேருக்கும் பக்ரிக்கும் வாக்குவாதம் வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ளாயிடுது.
தள்ளுமுள்ளானோன்னா இந்த விஷயம் வந்து யாருக்கு போகுதுன்னா சீதாராமனுக்கு போகுது. சீதாராமனுக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வேலை பார்க்குறதுக்கு நம்ம வந்திருக்கோம், மக்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாளை பின்ன வந்து மக்கள் இதுமாரி நமக்கு நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அது லாஸ்ட் வரைக்கும் அது போகாது. அதனால் நீங்கள் இனிமேலுக்கு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் வேணால் திரும்பி வேணால் போயிருங்க அப்புடின்னு சொல்கிறாரு. நேர்மையாக சொல்கிறாரு. இப்போ அவனுங்க புரிஞ்சுட்டானுங்க, வாழ்க்கையில் நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நேர்மை இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிற விஷயத்த அந்த 3 டிரைவர்களுக்கும் உணர்த்துறாரு. எதையும் அதாவது அதிகாரப்படுத்தாமல், எதையும் திட்டாமல் போகாமல் அவருடைய அன்பான அந்த தொனியில் சொல்லும்பொழுது அவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க. சரி, இனிமேல் நாங்கள் வந்து நேர்மையாக இருந்துக்கிறோங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த 3 டிரைவரும் நேர்மையாக இருக்க முயற்சிக்கிறாங்க. இப்படியே இந்த பாகம் முடியுது. நன்றி.